இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க போய் ஊரை சுத்திட்டு வரீங்கன்னா கேட்க. ஊரை சுத்தலாம் ஒண்ணும் போகல, ரத்னா வீட்டுக்கு தான் போயிட்டு வரும். ஆமா மாமா, அங்க பொம்பளைங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அண்ணன், முத்துப்பாண்டி மாமா, அறிவத்தான், சிவபாலன், அப்பான்னு எல்லாரும் எங்களுக்கு சோறாக்கி போட்டாங்க. நாங்க பொம்பளைங்க யாரும் வேலையே செய்யாம நல்லா வயிறார சாப்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் பட்டு கிளப்பிருச்சு. வாய் மூடு. ஏட்டே பாக்யா, இந்த வீட்டுல என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய பெருமை என்ன? எனக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு என்னடி இது கண்டவன் வீட்டுக்கு போய் இப்படி தின்னிட்டு வந்து நிக்க? இங்க ஒருத்தன் பசியோட இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? முட்டாளு முட்டாளு. ஆமா, இம்புட்டு நாளும் நான் முட்டாளா தான் இருந்தேன். என்னைக்கு பெத்த மக மேல போதை பொருள் கேச போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தீங்களோ அப்பவே நான் புத்திசாலியா மாறிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏய், என்ன வார்த்தைக்கு வார்த்தையை என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? நீ ஒரு அடி போட்டு கொன்னுடு. உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இன்னொரு தடவை அம்மா மேல கை ஓங்குன இங்க நடக்கிறதே வேற. இளைய முத்துப்பாண்டி விடல, இவர் என்னதான் செஞ்சிருவாருன்னு பாத்துருவோம். பயந்து ஒளிஞ்சு ஒடுங்கின பாக்கியம் இல்ல நானு. இந்த மாதிரி அடிப்பேன் உதைப்பேன்ற மிரட்டல் எல்லாம் இனிமே ஏங்கிட்ட வேணாம், பாத்துக்கோங்க. இல்லையே, இது சரியா இல்லையே. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொம்பு முளைச்சு போச்சு. இல்ல, இதை விடக்கூடாது விடக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விரும்பைய தானே. அவன் இருக்காங்கிற தைரியத்துல தானே இப்படி எல்லாரும் திமிரு பிடிச்சு அலையுதாங்க. முதல்ல அவன் கொட்டத்தை அடக்கணும். அடக்குத அடக்குத.